பாருங்க. சோப் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அனிமல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பேக்கரி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஃபியூல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், பேப்பர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லா இண்டஸ்ட்ரி எதுல கவர் ஆகுது? ஒரு பொருளை இன்னொரு பொருளை அப்படி ஒண்ணு மெச்சா இருக்குதா? ஆனா அந்த மெட்டீரியல் எங்க இருந்து வருது? வருது. அப்ப அந்த ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நாம வேணாம்னு சொல்லி நம்ம கம்பெனில தூக்கி போறோம் பாத்தீங்களா, அதை எப்படி காசாக்குன்னு பாருங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டாடா ஒரு கெமிக்கல் கம்பெனி வச்சிருந்தான். அதுல வேஸ்டா வரதான் என்ன யோசிச்சா அப்படின்னா, அயோடின் இருக்கு, அப்ப அயோடின் உப்பு போடணும்னு சொல்லி உப்பு கொடுத்தது என்ன, அவனோட வேஸ்ட உப்பா மாத்தினான். அவனோட வேஸ்ட உப்பா மாத்தினான். ஏன்னா நார்மல் உப்புல அயோடின் இல்ல, இந்த உப்புல அயோடின் இருக்கு, அப்ப அயோடின் சால்ட்னு சொல்லி போட்டு. இப்ப என்ன சொல்றானா, மினரல் சால்ட்னு சொல்லிட்டு நான் மினரல் ஆட் பண்ணி புதுசா சால்ட் கொண்டு வரேன்னு சொல்லி என்ன பண்றான்? ராக் சால்ட். அது ஒரு மார்க்கெட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் எப்படி யோசிக்கிறேன், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பெருசா யோசிக்கணும்னு அவசியம் இல்ல, சிம்பிளா யோசிக்கணும், அதிகமா சம்பாதிக்கணும். ஒண்ணு இல்ல, உப்புன்னு சொன்னனால இன்னொரு இது சொல்றேன். என்ன அப்படின்னா, இருக்கிறதே உப்புல காஸ்ட்லியான உப்பு எவ்வளவு, என்ன காஸ்ட் போய் வேற எவ்வளவு காஸ்ட் போகுது? 5000 ரூபாய்க்கு சால்ட் விக்கிறான் ஒரு கிலோ, 20000 ரூபாய்க்கு ஒரு கிலோ விக்கிறான். சால்ட் பேர் பேம்பு சால்ட் ஒன்னு சொல்லுவாங்க. 5000 ரூபாய் 20000 ரூபாய் எவ்வளவு? பேம்பு சால்ட். எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन, பேம்புல இருந்து உப்பு எடுக்க முடியுமா? முடியாது. அப்புறம் எப்படி பேம்பு சால்ட் வரும்? பேம்புக்குள்ள போட்டு என்ன பண்ணுவான், பிரியாணி என்ன பண்ணுவான், அடைச்சு தருவானா, உப்பு எடுத்துக்குவான். 10 ரூபாய் கூட இருக்காது உப்பு, அந்த இது பணத்துக்குள்ள போட்டுருவான். 3 தடவை வச்சா 5000 ரூபாய், 10 தடவை வச்சா 20000 ரூபாய். கேட்டா பேம்பு சால்ட் கருப்பு கலர்ல ஆயிடுச்சு சார், உப்பு கருப்பு. ஏன்னா பேம்பு ரேட் கூட சார், உப்பு ரேட் கூட இல்ல, பேம்பு ரேட் கூட. 3 தடவை வச்சா ஒரு காசு, 10 தடவை வச்சா ஒரே விஷயத்த ஈஸியா என்ன பண்ணிட்டு போயிடா, உப்ப 10 ரூபாய் வித்த விஷயத்த 5000 20000க்கு சிம்பிளா யோசிக்காம டிஃபரெண்டா கொஞ்சம் மாத்திட்டு மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டு போயிடா, சேவ் பண்ணிட்டு போயிடறானா. எப்படி நம்ம சேல்ஸ இன்க்ரீஸ் பண்ண போறோம், எப்படி நம்மளோட சேல்ஸ உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? யோசிச்சா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சறேன் நானே.